கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். வசனத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் எவரும் இருக்க முடியாது. இவ்வசனம் அனைவருக்கும் பிடித்த வசனமாகும். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மேய்ப்பர்கள் அவசியமில்லையே. சிறு குழந்தைகளுக்கும் தாய்தான் அவசியம். பின்னர் எதற்காக சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று பாடினார்? மனிதர்கள் ஒரு வயதிற்கு மேல் சுதந்திரமாக வாழும் பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆடுகளால் சுதந்திரமாக வாழ முடியாது. அது ஒரு மேய்ப்பனை சார்ந்தே வாழும் தன்மையுடையதாக இருக்கிறது. மேய்ப்பன் ஆடுகளை நல்ல மேய்ச்சலுக்கும் தண்ணீருக்கும் அழைத்து செல்கிறார். மேய்ப்பன் காட்டு விலங்குகள் மற்றும் கொள்ளையர்களிடமிருந்து ஆடுகளை பாதுகாக்கிறார். மேய்ப்பன் காயமடைந்த அல்லது நோயுற்ற ஆடுகளை தூக்கி சுமந்து பராமரிக்கிறார். மேய்ப்பன் ஒவ்வொரு ஆட்டையும் தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்கிறார். ஆடுகள் அவருடைய குரலை அறிந்திருக்கின்றன. நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்க தயாராக இருப்பார். ஆடுகளால் தங்கள் எதிரியை கண்டுபிடிக்க முடியாது. சுருக்கமாக சொன்னால், மனிதர்களை பராமரிப்பதை விட அதிகமான பராமரிப்பு ஆடுகளுக்கு அவசியமாகும். ஆடுகளை மேய்ப்பதற்கு அதிக நேரம் மட்டுமல்லாமல் பொறுமையும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. மேய்ப்பனாக இருந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆடுகளின் குணத்தை மட்டுமல்லாமல் தேவனுடைய குணத்தையும் அறிந்திருக்கிறார். ஆடுகளை மேய்ப்பர் பராமரிப்பது போல் தேவன் மனிதர்களை பராமரிக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதன் காரணமாகவே அவரால் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று பாட முடிந்தது. ஆகவே நாமும் தேவனுடைய மகத்தான அன்பை உணர்ந்தவர்களாய் தாவீதை போல கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று பாடுவோமா?